ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு நம்ம இந்த பிரண்டை பொடி பார்க்க போகிறோம். இந்த பிரண்டியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, இந்த சைடில் இருக்கிற அந்த 4 பக்கமும் கூசா இருக்கு இல்லையா, அந்த கூசா இருக்கிறத அப்படியே நம்ம சீவி எடுத்துக்கிறோம். சீவி எடுத்துட்டு இது வந்து எலசா இருக்கிறதுனால ஃபுல்லாக நடுவில் இருக்கிறதெல்லாம் நான் எடுக்கல. அப்படியே கொஞ்சம் முத்தி போயிருந்ததுன்னா உடச்சிங்கன்னா முருங்கைக்காயை உரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உரிச்சு எடுக்கிற மாதிரி வரும். ஃபுல்லாக மேல் தோல் எல்லாமே வந்துடும். உடச்சி எடுக்கும் போது வராதது இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து க்ளீன் பண்ணும் போது ஒன்று க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கையில் லேசாக தேங்காய் எண்ணெய் தடவிக்குங்க. ஆனால் நான் எதுவுமே செய்யலை, எனக்கு பழகி போச்சு. புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 20 காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு 100 கிராம் கடலைப்பருப்பு, அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் 150 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். எள்ளு வந்து சும்மா கொஞ்சம் 50 கிராம் எள்ளில் பாதி இருக்குது. அதே மாதிரி கம்பும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கம்பும் வந்து இரும்பு சத்து உடையது தான், அதனால் கம்பையும் சேர்த்துக்கலாம். கம்பு, பிரண்டை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பிரண்டைய பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொடின்னு தனியாக அரைக்காமல் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்பயுமே பொடி அரைச்சி வச்சுப்பேன். அதுவும் ரொம்ப நாளைக்கு வராது, கரெக்டாக 1 மாதம் வரும். மறுபடி புதுசாக ரெடி பண்ணிப்போம். எள்ளு வந்து வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டு இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றாமையே தான் நான் வறுக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு கலர் பாருங்கள், தீஞ்சு போல நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம மாற்றிக்கணும். ரொம்ப தீஞ்சிடுச்சினாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துடும், நல்லா இருக்காது இட்லி பொடி. கடலைப்பருப்பையும் வறுத்தாச்சு, சேம் அதே மாதிரியே. இதிலே கம்பு சேர்த்துக்கலாம். கம்பும் சேம் அதே மாதிரி தான் வறுக்கணும். கம்பு வந்து சோளம் எப்படி பொரிஞ்சு வரும் அந்த மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் கம்பை வறுத்து எடுத்துக்கணும். பட்டுன்னு பொரிஞ்சு வந்துடும். இந்த ஹீட்லேயே நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு போட்டு ரொம்ப நேரம் தேவையில்லை, கடாய் நல்லா ஹீட்டாக இருக்குது, டக்குன்னு பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரண்டையை நம்ம இதில் சேர்த்தாச்சு. பிரண்டையோட நிறமே இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துடணும். இந்த மாதிரி வறுத்தாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தொண்டையில் கரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்க, பிரண்டையோட கலரே மாறி போச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும் பிரண்டை. இப்போ இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த காம்பெல்லாம் நான் எடுக்கல, காம்பு எடுக்காமையே தான் காஞ்ச மிளகா சேர்க்குறேன். இந்த காஞ்ச மிளகாவை இது கூடவே சேர்த்து அந்த எண்ணெய் கூடவே நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பிரண்டு நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா, சூடு ஏறி அந்த மிளகா வந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். அந்த மாதிரி வரும்போது இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து, கருவேப்பிலையும் நல்லா காஞ்ச கருவேப்பிலை தான், இதையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு பிரட்டி எடுக்கும்போது நல்லா வறுபடும் போதே மொளன்னு உடஞ்சிடும். இப்போ இதில் பெருங்காய கட்டி இதையும் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு பெரட்டி திருப்பி எடுத்தோம்னா இந்த பெருங்காய கட்டி கொஞ்சம் சூடு ஏறினோடனே நம்ம உடச்சி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அப்போ உடச்சி தனித்தனியாக புட்டு போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போடும்போது. இப்போ இது வரைக்குமே இந்த மிக்ஸ் வரைக்குமே ஆறிடுச்சு. இந்த மிளகா, பிரண்டை, காஞ்ச மிளகா, பெருங்காயம், இப்போ இது வரைக்குமே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கா. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம்.
இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து முதல்லயே நம்ம பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு காஞ்ச மிளகா அந்த கருவேப்பிலை எல்லாம் அரைச்சோம்னா நல்லா அந்த அளவுக்கு அரைப்படாது. இது கூடவே இந்த பொடிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. சூப்பராக நம்ம பிரண்டை கருவேப்பிலை பொடி ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.